Namaste student. Today we are going to see a chapter 3 Bus Ki Yatra from the book of Vasant 8th standard second language. Student last sessionல இந்த சாப்டரோட கவி பரீட்சை லெசனோட இன்ட்ரோடக்ஷன் சாராம்ச அப்புறம் பேஜ் நம்பர் 13 அது வரைக்கும் நம்ம பார்த்து முடித்தோம். இன்றைக்கி செஷனில் பேஜ் நம்பர் 14 அந்த பேஜை ஃபுல்லாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், I will read the paragraph. बस कंपनी के एक हिस्सेदार मीन्स पार्टनर भी उसे बस से जा रहे थे. हमने उनके पूछा एक बस चलती भी है? वह बोला चलती क्यों नहीं है जी, अभी चलेंगे. हमने कहा वही तो हम देखना चाहते हैं, अपने आप चलती है एक. हाँ जी, और कैसे चलूँगी? गाजब मीन्स एंगर हो गया, ऐसे बस अपने आप चलती है. இதனோட டெஃபினேஷனை பார்த்துருவோம். த பஸ் வித் விச் த ரைட்டர் வாஸ் ட்ராவலிங் அண்ட் த கம்பெனி ஹூஸ் ஷேர் ஆஃப் த பஸ் இட் வாஸ் வேர் ஆல்சோ ட்ராவலிங் இன் இட். த ரைட்டர் asked him of the bus also runs. He replied that why is not moving. She will be gone now. He was her boss and she had complete faith in him. The writer and his friends said, that is how we went to see how it will go. Does it go on its own? The stakeholder expressed his appreciation to the author words and the writer expressed his reservations because he would not believe it. That the old bus also runs. That is why he says again that such a bus runs on its own. It has become amazing. இதனுடைய தமிழாக்கத்தை பார்த்துருவோம். எழுத்தாளர் பயணித்த பஸ்ஸில் அவருடன் பஸ்ஸில் உரிமையாளரும் பயணித்தார். இந்த பஸ் ஓடுகிறதா என்று எழுத்தாளர் அவரிடம் கேட்டார். அதற்கு அவர் பஸ் சென்றுவிடும் என்று கூறினார். பஸ்ஸின் உரிமையாளர் எனக்கு பஸ்ஸின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது என்று கூறினார். அதற்கு எழுத்தாளரும் அவர்களது நண்பர்களும் பஸ் எப்படி போய் சேர்கிறது என்பதை நாங்கள் காண விரும்புகிறோம் என்று கூறினார்கள். அதற்கு பஸ் உரிமையாளர் தனது பாராட்டுக்களை தெரிவித்தார். மேலும் எழுத்தாளர் தனது இடஒதுக்கீடு பற்றி தெரிவித்தார். அதை அவரால் நம்ப முடியவில்லை. இதை கேட்டு பஸ் சொந்தமாகத்தான் இயங்குகிறது என்று கூறி மேலும் பஸ் அற்புதமாக இயங்குகிறது என்றும் பஸ்ஸின் உரிமையாளர் கூறினார். ஐ வில் ரீட் த நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஹம் ஆகே பீச்சே, முன்னால் பின்னால் சொல்லுவோம் இல்லையா, அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. கர்னே லகே டாக்டர் மித்ர மீன்ஸ் ஃப்ரெண்ட். நே கஹா டரோ மத், டரோ மீன்ஸ் ஃபியர், பயப்படாதீங்க அப்படின்னு டாக்டர் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. சலோ வக் அனுபவி மீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. நயி மீன்ஸ் நியூ. நவலே பஸ்ஸோம் जिससे जयता विश्वमय निय मीन्स डिपेंडले. हाय हमें बेटों की तरक प्यार மீன்ஸ் அன்பாக ரொம்ப லவ்வபிளாக சொல்கிறாங்க. சே கோது மீன்ஸ் லேப், மடி மீதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மேம் லேக்கர் செல்லோங்கி. இதனுடைய மீனிங்ஸை பார்த்துருவோம். த ரைட்டர் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஹேட் த ஐடியா இன் மைண்ட் whether to go or not. One of them was also a doctor friend. He believed and grew, expressing confidence that there is nothing to fear. Let's go. Shelter have transported many people to their destination. He never betrayed anyone. New more reliable than new buses which cannot be trusted but can be trusted. This bus, it will definitely bring you your destination, just as a mother walks with her son in her lap. This bus will take us all like her children on this journey and will take her to be destination. அதாவது
எழுத்தாளருக்கும் அவரது நண்பர்களுக்கும் செல்லலாமா வேண்டாமா என்ற எண்ணம் மனதில் இருந்தது. அவர்களில் ஒருவர் டாக்டர் நண்பராக இருந்தார். அவர் கூறுவது பயப்பட ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி போகலாம் என்று கூறினார். இந்த பஸ் பலரை தன் இலக்குகளை அடைய செய்திருக்கிறது. யாரையும் ஒருபோதும் பயப்பட வைக்கவில்லை என்றும் கூறினார். மேலும் புதிய பேருந்துகளை நம்ப முடியாது, ஆனால் இந்த பேருந்தை நம்பலாம். அது நிச்சயமாக உங்கள் இலக்குகளை அடைய கொண்டு செல்லும் என்றும் கூறினார். எப்படி என்றால், ஒரு எடுத்துக்காட்டாக டாக்டர் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு தாய் தனது மகனுடன் தனது மடியில் வைத்து நடந்து செல்வதைப் போல இந்த பஸ் இந்த பயணத்தில் தனது குழந்தைகளைப் போல அனைவரையும் அழைத்து செல்லும், உங்கள் இலக்குகளை அடைய செய்யும் என்று கூறுகிறார். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃபை பார்க்க போகிறோம். ஹம் பைட் கயே जो छोड़ने आए थे वे इस तरक देख रहे थे जैसे அத்தீம் விதா. விதா மீன்ஸ் லீவ் பண்ணுறது, விடை பெறுவதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தே ரஹே ஹைம் உன்கி ஆங்கேம். ஆங்கே மீன்ஸ் கண்கள். கஹா ரஹே தீம் ஆனா ஜானா தோ லஹா ஹி ரக்தா ஹை ஆயா ஹை சோ ஜாயேங்கா ராஜா ரங். ரங் மீன்ஸ் புவர். ஓகே. ஃபக்கீர். आदमी. आदमी मीन्स मैन. को कुछ कुछ करने मीन्स जोनी. ओकेवा. के लिए एवं एक निमित्त चाहिए. निमित्त मीन्स रीज़न. ओके. இப்போது இதனுடைய மீனிங்கை நம்ம இப்போ பார்த்துருவோம். The friend who had come to leave him were looking as if they were leaving that last goodbye. He was also suspecting that is why he was looking at such eyes as if he would not know or not. Its eyes were saying that people come and go in this life. People are born and get death. There is some reason for a man to leave this world. அவரை விட்டு வெளியேறி வந்த நண்பர்கள் கடைசி விடை பெறுவது போல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதனால் அவர் மீண்டும் சந்திப்பாரா என்று தெரியாது போன்று கண்களை பார்த்து கொண்டிருந்தனர். அவரது கண்கள் இந்த வாழ்க்கையில் மக்கள் வந்து செல்கிறார்கள், மக்கள் பிறந்து மரணத்தை பெறுகிறார்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு வெளியேற சில காரணங்கள் உள்ளன என்றும் எழுத்தாளர் கூறுகிறார். ஸ்டூடெண்ட், இந்த பேஜோட லாஸ்ட் பேராகிராஃப் பார்க்க போகிறோம். ஐ வில் ரீட் த பேராகிராஃப். இன்ஜின் சச்முச். சச்முச் மீன்ஸ் ट्रूथ. ओके. स्टार्ट हो गया ऐसा जैसे सारी बस इंजन है और हम इंजन के भीतर. भीतर मीन्स इनसाइड. बैठ है. कांच. कांच मीन्स ग्लास. बहुत कम बचे थे. जो बच्चे थे उनसे हमें बचन था. हम फौरन. फौरन मीन्स इमीडिएटली. கிட்கி. கிட்கி மீன்ஸ் அந்த விண்டோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சே தூர் சரக் கயே इंजन चल रहा था. हमें लग रहा था कि हमारे सीट के नीचे इंजन है. இதனுடைய மீனிங் பார்த்துருவோம். த டிரைவர் ஸ்டார்டட் த இன்ஜின் அண்ட் த பஸ் ஸ்டார்டட். When he sat in the bus, it felt as if he was sitting on the engine because the sound of engine was echoing in the entire bus. There was very little glass on the bus and the wind was coming in full swing and the glass and that was left was broken, was in bad shape. Passenger could not hurt. Veterate slipped away from the window because the rider was afraid that no one should hurt him. So he did not sit near the window. The engine was running. The bus was starting. It was felt that the engine is dislocated under the seat where they are sitting and is making the noise of house to house, which was the feeling dangerous.
அதாவது டிரைவர் இன்ஜினை இயக்கியதும் பஸ் ஓடத் தொடங்கியது. அவர் பஸ்ஸில் அமர்ந்தபோது அவர் என்ஜினில் உட்கார்ந்து இருப்பதைப் போல உணர்ந்தார். ஏனென்றால் என்ஜின் சத்தம் முழு பஸ்ஸிலும் எதிரொலித்தது. பஸ்ஸில் மிக குறைந்த கண்ணாடிகள் இருந்தது. காற்று முழு வீச்சில் வீசிக்கொண்டு இருந்தது. எஞ்சியிருந்த கண்ணாடியும் உடைந்து பஸ் மோசமான நிலையை அடைந்தது. இதனால் பயணிகள் காயமடையக்கூடும் என்று எண்ணினார்கள். எனவே ஜன்னலுக்கு அருகில் உட்கார்ந்திருந்தால் எழுத்தாளர் தனக்கு சேவ் இல்லை என்று நினைத்து ஜன்னலிலிருந்து வழுக்கி விழுந்தது போல் இன்ஜின் இயங்கிக் கொண்டு இருந்தது. அவர்கள் அமர்ந்திருக்கும் இருக்கைக்கு அடியில் என்ஜின் நிறுத்தப்பட்டு இருந்தது போன்று சத்தம் எழும்பிக் கொண்டே இருந்தது என்று எழுத்தாளரால் உணரப்பட்டார். இது மிகவும் ஆபத்தானது என்று எழுத்தாளர் கூறினார். ஸ்டூடெண்ட்ஸ், இதோடு இந்த செஷனை முடிச்சுக்கிடுவோம். இதனுடைய கண்டினியூட்டியை அடுத்த செஷனில் பார்ப்போம். இதில் இருக்கிற நியூ வேர்ட்ஸ் மீனிங்ஸ் எல்லாம் நல்லா படித்து மெமரி பண்ணிக்கிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.